நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற புதிய இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். அதன் தொடக்கிய நோக்கம் கீழடி புறக்கணிப்பு, ஒன்றிய அரசு கீழடி புறக்கணிப்பு, இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டுக்கான நிதி மறுப்பு, நீட் போன்ற கொள்கைகள், அதே போல அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரை சதி என தமிழ்நாட்டின் மண், மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர் தாக்குதல் நடைபெற்று வருவதை விட்டு இந்த ஓரணியில் தமிழ்நாடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் உள்ளவர்கள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற பணியை மேற்கொண்டோம். நமது தஞ்சை மத்திய மாவட்டத்தில் திருவையாறு சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி 3 தொகுதிகளில் 896 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அதில் நிர்ணயிக்கப்பட்ட தலைமை கழகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட திருவையாறு தொகுதியில் 1,20,936 சதவீதத்தில் 110.41% நாம் புதிய உறுப்பினரை சேர்த்திருக்கிறோம். அதே போல தஞ்சாவூர் 292, நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 1,12,107, ஆனால் சேர்க்கப்பட்டது 1,17,446, 104%, 104.76%. ஒரத்தநாடு 290 பூத்து, நிர்ணயிக்கப்பட்டது தலைமை கழகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 1,496, சேர்க்கப்பட்டது 1,12,605, 112%. மொத்தம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சேர்த்த உறுப்பினர் எண்ணிக்கை 3,50,987. மொத்த குடும்பங்கள் எண்ணிக்கையில் 95,000 குடும்பங்கள் இந்த 3 தொகுதியில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்த பூத்து 896. இதை தொடர்ந்து இணைக்கப்பட்டதுக்கு பிறகு நாளை பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு உறுதிமொழி ஏற்பு நடத்திட வேண்டும். அது பூத் வாரியாக நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பூத்தில் உள்ளவங்கள ஒருங்கிணைச்சு இந்த உறுதிமொழி அங்கேருந்து தலைமையிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. அதை படிச்சுட்டு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். யாராவது பிடிஓட வேலை எவ்வளோ பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க என்னங்கிற விவரம் தலைமைக்கு நாளைக்கு எல்லா பூத்தோட குறிப்புகளும் போகணும். அதை தொடர்ந்து செப்டம்பர் 17 கரூரில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் அனைவரும் பங்கேற்று மாண்பு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கின்றார். தொடர்ந்து அண்ணா பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாளில் இந்த உறுதிமொழி முன்மொழிவுகள் நடைபெறுவதை ஒட்டி அதற்கு பிறகு முப்பெரும் விழா பிறகு 20 அல்லது 21 தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக பொதுக்கூட்டங்கள், பெரிய தலைமை நட்சத்திர பேச்சாளர்கள் கொண்டு பொதுக்கூட்டங்கள் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டங்களையும் சிறப்பாக நடத்திட முடிவெடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் இது போன்ற உள்ளூர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த தகவலை சொல்ல ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காலையில் தெற்கு மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட சொல்லிட்டாரு, அன்பன் வடக்கு மாவட்டத்தில் சொல்லிட்டாரு, நம்முடைய மத்திய மாவட்டத்தில் இப்போ சொல்றோம். அது ஒரு ஒன்றியம், நம்ம 15 ஒன்றியம் இருக்கு நம்ம மாவட்டத்தில். மாநகரத்தில் 4 பகுதி கழகம் இருக்கு, பேரூர் 5 பேரூர் இருக்கு. ஒன்றியத்துக்கு 2 வேன் எடுக்கணும்னு சொல்லியாச்சு, பேரூருக்கு 1 வேனு, பகுதி கழகத்துக்கு 4 பஸ் எடுத்துறேன்ட்டார் அவர். வேணாம் பஸ் எடுத்துக்கிறேன். இதில் உறுப்பினர் சேர்க்கும்போது அதை நாங்கள் நேரடியாக போகிறப்ப ஃபீல்டில் பரது சொன்னப்போ கொஞ்சம் சங்கடமாக மாண்பு முதலமைச்சர் எப்படி சாத்தியம்னு நாங்களே நினைத்தது உண்மைதான். போனப்போ சில இடத்துல ஏன் எங்களை சேர்க்கலைன்னு கேட்ட குரல் நிறையா இருந்துச்சு. எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. உதாரணமாக நிறைய இடத்துல ஒரு இந்த தஞ்சாவூர் டவுன்லேயும் நான் பார்த்தேன். அது மாதிரி ரூரலில், ரொம்ப ரூரலில் இல்லை என் பேரை சேர்த்துக்குங்கன்னு அவங்கள தான் சொன்னாங்க. சேர்த்ததை அவங்களே நம்பர் கொடுத்தாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க.
ஃபோன் நம்பர் கொடுத்து அங்கேருந்து ஓடிபி வந்தோடனே ஓகே ஆனோடனே அவங்களுக்கு அந்த ஒப்புகை சீட்டு வந்து அப்புறம் கையெழுத்து நம்ம படிவத்தில் போட்டிருக்காங்க. விருப்பமாக தான் சேர்ந்தாங்க. ஒருத்தரும் கம்பல்ஷனாக தலைமையிலே வந்து யாரையும் கம்பல் பண்ணி சேர்க்க வேணாம். உறுப்பினர் விருப்பம் இருந்தால் சேரட்டும். ஆனால் நீங்கள் வந்து இதாக சொல்லணும், ஒவ்வொரு வீடாக வந்து மாரி இந்த கோரிக்கைனால இதை செய்கிறோன்னு சொல்லிடுங்க. அவங்க விருப்பம் இருந்தால் சேரட்டும். அதான் இப்போ சொன்னேன்னா, அதான் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னதில் இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் 896 பூத்து, மொத்த பூத்து 3,50,987. இதில் வந்து தப்பாக நம்ம எதுவும் சரியில்லை. தப்பாக பண்ணாங்க, சேராது, பதிவு ஆகாது. ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணும், அதே பேர் அந்த பதிவு எண் இருக்கணும், ஓட்டர் ஐடி நம்பர் போகணும், எல்லாமே போகிறதுனால அதில் தப்பு. பேக் நம்பர் இல்லை. இதில் 3,50,987 குடும்பத்துக்கு கணக்கெடுக்கும். அதில் வந்து 95,000 குடும்பம் வரும். 1,00,000த்துக்குள்ள குறையுது. இல்லை என்னன்னா, ஆக்சுவலாக ஆப்தான் எங்க இப்போ நம்ம சேர்த்து அப்பா பழைய உறுப்பினர் சேர்க்கறது என்னன்னா, நான் ஒன்றியத்தில் ஆகணும் அல்லது நான் கிளை செயலாளர் ஆகணும் அப்படின்னா நமக்கு வேண்டியவங்களை மட்டும் சேர்த்துட்டு பாக்கி சேர்க்கறது இல்லை. அப்புறம் கார்டை கையில் வச்சுக்குவாங்க. இப்போ இதில் அப்படி கிடையாது. அதாவது ஓப்பனாக இது தேர்தல் கிடையாது. அவங்கள வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒத்துக்கிறாங்களா இல்லையாங்கிற பார்க்கறதுக்கு தான் வைக்கிறேன். அதனால இப்போ உங்களுக்கு ஒன்றும் எலெக்ஷன்லாம் கிடையாது இது பேஸில். அதனால நீங்கள் தாராளமாக ஓப்பனாக சேருங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து. ஏன்னா பெரிய ஒன்றும் தெரியாது. சாதாரணமாக அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு எலெக்ஷன் வருது, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்க்க தானே செய்வாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் இது படிப்படியாக இது ஒரு நீண்ட 75 ஆண்டு கால கட்சி இது. இதில் இந்த கட்டமைப்பு வேற எந்த கட்சியிலாச்சும் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் அது மட்டும் இல்லை, ஒரு நம்ம தஞ்சாவூருக்குள்ள நம்ம கலெக்டரேட்டில் நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். டிஎல்ஏ 2 வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காரு. ஒரு வருஷமாக நாங்கள் 1.5 வருஷமாக போராடி நாங்களே அவனை கொடுப்போம். அந்த ஆள் ஊரில் இருக்க மாட்டான், வேணா போக மாட்டான். சரி பண்ணி இப்போ அந்த லிஸ்ட்டை நாங்கள் சரி பண்ணிட்டோம். 896 பூத்துக்கும் டிஎல்ஏ 2 யார், அவன் ஃபோன் நம்பர் என்னன்னு தலைமைக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். லிஸ்ட்டை கூட வெளியில் கொடுக்க வேணாம், நாங்கள் வச்சுருக்கோம். இதுமாரி காங்கிரஸ் கட்சியில் இல்லை, ஏடிஎம்கேல இல்லை, கம்யூனிஸ்டில் இல்லை, என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் மற்ற கட்சியில் முழுமையாக இருக்காது. 896 கண்டிப்பாக இருக்காது. நாங்கள் முழுமையாக வச்சுருக்கோம். இது தமிழ்நாடு பூரா இருக்குது, எங்கன்னு இல்லை, தமிழ்நாடு பூரா எல்லா பூத்துலையும் நம்ம பிஎல்ஏ 2 போட்டிருக்கோம், பிஎல்சி போட்டிருக்கோம், பிடிஏ போட்டிருக்கோம். இது மாதிரி எந்த கட்சியிலையும் கிடையாது. அதனால எதில் சேர்ந்தாங்களோ இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. களத்தில் நல்லா இருக்கு. எல்லாத்தையோட சிறப்பு முதலமைச்சர் மேலே அபரிதமான ஒரு சிம்பத்தி ப்ளஸ் அவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கையாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அதில் வந்து நாங்கள் ஃபீல்டில் போகிறப்ப தெரியுது. அதே மாதிரி தான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டிருக்கோம். அந்த முகாமில் வந்து எல்லா முகாமும் நான் போனேன், ஒரு 2 போகல. அதில் பார்த்தீங்கன்னா ஜனங்க ஆர்வமாக வருது. அது அதிக கோரிக்கை வந்து 50% கோரிக்கை வந்து இதுதான், 1000 ரூபா. அப்புறம் சின்ன சின்ன இது இப்போ அதில் கூட துறை ரீதியாக சில கொஞ்சம் வருத்தங்கள் அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு இருக்கு. என்னன்னா, அன்னைக்கு பார்க்குறான் ஒரு என்னை விட்டு ஒரு பட்டா மாற்றம் ரொம்ப நாள் பெண்டிங்குன்னு சொல்லி அதை கொடுத்துட்டாங்க, பட்டா மாற்றம். இது தனிப்பட்ட முறையில் போனால் மிகப்பெரிய தொகை செலவு பண்ணி தான் அதை வாங்கணும். புதலூரில் வாங்கணும். அதே மாதிரி திருவாரூரில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாதாரணமாக காலையில் மனு கொடுத்து ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு கையில் ஆர்டர் வாங்கிட்டு போகிறோம். அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அந்த இதை மட்டும் எங்களுக்கு நாம் துணை முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கோம். அவன் முதலமைச்சர்ட்டையும் செக்ரட்டரிட்டையும் சொன்னோம், சார் நம்ம மனு வாங்கினதில் முக்கியம் இல்லை, இப்போ வாங்கின மனுவை தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எலெக்ஷனுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு சார், நல்லா இருக்கும் சார், செஞ்சுருவாங்க. இல்லை வந்துக்கிட்டு இருக்கு, பட்டியலில் வருது. இப்போ ஃபஸ்ட்டு காஞ்சிபுரத்தில் தொடங்கியிருக்காரு, சாப்ட்டு போட்டிருக்காரு. அப்படியே சவுத்து போயிட்டு இப்படி வருவார். நம்ம மாவட்டம் உண்டு. அனைவருக்கும் நன்றி.